ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன். அண்ட் எங்கூட இப்போ டாக்டர் ஸ்வாதி இருக்காங்க. நான் கன்சல்டன்ட் நியோனட்டாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன், பேபிஸ் பார்க்குறது யூஏஇயில். அண்ட் டாக்டர் ஸ்வாதி சென்னையில் சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பேரண்ட்ஸுக்காக ஒரு செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். மெயின்லி பேபிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களோட அட்வைஸில் இருக்கீங்க, பட் வீட்டுக்கு போய்விட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஃபேமிலியோட ப்ரெஷர் இருக்குது. ஸோ மெயினாக இப்போ டாக்டர் ஸ்வாதி சொல்லுவாங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் பார்க்குறாங்க, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வி வில் கீப் இட் கேஷுவல். கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் பேசுவோம், தமிழ்லேயும் பேசுவோம். ஸோ நம்ம கான்வர்சேஷன் ஸ்டைலில் இருக்கும். ஸோ பியூர் தமிழில் பேசுவோம்னு எதிர்பார்க்க வேண்டாம். அண்ட் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் 2 பேரோட யூடியூப் சேனலுமே யூடியூப் லிங்க்ல கீழே போடுறோம். அண்ட் யூஆர் வெல்கம் டு கமெண்ட் ஆன் எய்தர் ஆஃப் தெம். டாபிக்ஸ் வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாலும் சொல்லுங்கள். வி கேன் ட்ரை டு டூ திஸ் ஆன் அ ரெக்கரிங் பேட்டர்ன். எங்களுக்கு டைம் பெர்மிட் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் டு போத் அவர் சேனல்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபாலோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் ஸ்வாதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ரொம்ப பிஸி டே உங்களுக்கு. ஐ மீன் ஆப்வியஸ்லி தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் த டைம். எனக்கு ஐ எம் டூயிங். தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்மளோட சூப்பர்விஷன்ல இருக்காங்க. ஓரளவுக்கு டாக்டர்ஸ் நர்சஸ் அட்வைஸ் கொடுக்குறோம். பட் வீட்டுக்கு போகிட்டு நம்மளோட டைரக்ட் சூப்பர்விஷன் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபாலோ கிளினிக்கு வராங்க நம்ம சொன்ன டயத்தில். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போ கிளினிக் வரணும், நாங்கள் ஒரு 2 நாள் வரணும் சொன்னோன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன ஜாண்டிஸ் பார்க்கணும், வெயிட் பார்க்கணும், ஃபீடிங் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமிங் ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கீப் இட். பட் நீங்க காமனா பிராக்டிஸ்ல பாக்குற பிரச்சனைகள் என்ன? நீங்க நோட்டீஸ் பண்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம ஊருக்கு வந்து ஒரு வெரி வெரி ரிச் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கு. அண்ட் தட் கல்ச்சர், தட் ட்ரெடிஷன்ஸ், அது வந்து ஈவன் சைல்ட் ரேரிங்ல வந்துருது. ஸோ வெரி ஆஃபன் நம்ம கிட்ட எப்பவுமே கேட்கணும்னு கூட கிடையாது. நிறைய ப்ராக்டிசஸ் ஆக்சுவலி வீட்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நாங்க வந்து அது தெரிஞ்சு ஐயோ அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் கேட்கும்போது இட்ஸ் ஓகேன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி அதனாலதான் இந்த செஷனே பிளான் பண்ணது. பிகாஸ் நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் சைல்ட் ரேரிங் ப்ராக்டிசஸ்ல சிலது ஓகேயா இருக்கலாம், சிலது ஓகேயா இருக்காது, சிலது வந்து ஆக்சுவலி டேஞ்சரஸா இருக்கலாம் குழந்தைக்கு. நான் இது ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்றதுதான். பட் ஆக்சுவலி நம்ம சயின்டிபிக் பேசிஸ்ல லாஜிக்கலி நாங்க யோசித்து பார்த்தோம்னா அதுல சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் டிஸ்கஷன். பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ஆப்வியஸ்லி ரொம்ப நாளா ஊறி போன பழக்கம்பாங்க, பாட்டி வைத்தியம்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பாட்டிகள் தான் சொல்லுவாங்க வீட்லயும். சில இது ஒர்க் பண்ணும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான எது பண்ணக்கூடாது, எது டேஞ்சரஸ்ங்கிறது. பண்ணினா தப்பு இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது ஓகே. குழந்தை அழுதுன்னா பால் கொடுங்க சொல்றதே தப்பு தான் ஒரு விதத்துல பார்த்தா. இந்த ஃபர்ஸ்ட் வீக் இட்ஸ் ஓகே, பட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஓரளவுக்கு அது கண்ட்ரோல்ல வைக்கணும். பட் அதுல தப்பு இல்லை. ஆப்வியஸ்லி குழந்தை கொஞ்சம் கூட அழுவதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட தொப்புள் கொடியோட கேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட அபிப்பிராயத்துல இதுல உள்ள பண்ணக்கூடாத விஷயம் என்ன? ஓகே சார், நான் ஒரு கவுண்டர் குவெஸ்டின் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க ஆக்சுவலி எப்ப குளிக்க வைக்க சொல்லுவீங்க? குளிக்க வைக்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருந்து போக விட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 24 ஹவர்ஸ்க்கு வேண்டாம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ ஏர்லி டிஸ்சார்ஜ் இருந்தா சம்டைம்ஸ் வி டூ தட் பிஃபோர் தி கோ, ஆர் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டில் போய் பண்ணிக்கலாம் சொல்லுவோம். பட் டெய்லி குளிப்பாட்டுற அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு. ஒரு ஒன்ஸ் இன் 2-3 days பண்ணினா கூட போதும். குளிப்பாட்டும் போது ஆப்வியஸ்லி ஸ்கின் மேல இருக்கிற ஃபேட் லேயர், இந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் உள்ள லேயர் ரிமூவ் பண்றோம். எஸ்பெஷலி கொஞ்சம் ஹாட் வாட்டரா இருந்தா இட் வில் ரிமூவ் ஈவன் மோர். குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் எவ்வளோ போடுறோம் அந்த இதெல்லாம் இருக்கு. பட் டெய்லி குளிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. பட் குளிப்பாட்டினாலும் டெய்லி ரொம்ப நேரம் குளிப்பாட்டு தேவையில்லை, சோப்பு எல்லாம் போட தேவையில்லை. நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி எங்க பிராக்டிஸ்ல நாங்க வந்து நிறைய ஆக்சுவலி அழுக்கு பாக்குறோம். ஐ திங்க் இட் இஸ் ஆர் கண்ட்ரி. ஜெனரலி நிறைய டஸ்ட் இருக்கு ஏர்ல. ஸோ சில ஏரியாஸ், இந்த ஃபோல்ஸ் இருக்கிற ஏரியாஸ், தொப்புள் கொடி, இந்த ஏரியாஸ் எல்லாம் ஆக்சுவலி டர்ட்டி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நான் ஆக்சுவலி நிறைய தடவை எல்லாரும் வந்து
தொப்புள் கொடி விழுந்த பிறகு குளிக்க வச்சா போதும்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆஸ் ஐ பீன் சீயிங் பேபிஸ், நான் வந்து ஆக்சுவலி குளிக்க வைக்க தான் சொல்லுவேன், ஈவன் பிஃபோர் த கார்ட் செப்பரேட்ஸ். தொப்புள் நான் கொடி சொன்னது விழுறதுக்கு டெய்லி முன்னாடியே. குளிப்பாடுறத பத்தி. பட் தொப்புள் கொடி விழறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஐ மீன் கரெக்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட் தொப்புள் கொடி ட்ரையா இருக்கணும்னா குளிப்பாட்டிட்டு ட்ரை பண்ணினா போதும். ஐ மீன் வெட்டா இருக்கக்கூடாது, நாப்பி அப்சல்யூட்லி கவர் பண்ணக்கூடாது. நாப்பி யூஸ் பண்றதா இருந்தா நாப்பி வச்சு கவர் பண்ணக்கூடாது. பட் தொப்புள் கொடியில மெயினா அவாய்ட் பண்ண வேண்டியது, ஐ மீன் ஆப்வியஸ்லி கவுடங் மாதிரி போடுறது. எதுவும். இப்போ ஹோப்ஃபுல்லி நோபடி வில் டூ தட். பட் அது கட் பண்றது எஸ் ஹாஸ்பிட்டல் டெலிவரி இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து டெட்டனஸ் வர சான்ஸ் இருக்கு. நீங்க வேற ஐ மீன் நாட்டு வைத்தியத்துல யூஸ் பண்றது அப்ளை பண்ணது இல்ல. பார்த்திருக்கீங்களா? Yeah. So normally oil, powder, ம். ointments, in the antibiotic powders, இது எல்லாமே நிறைய, ஈவன் பீட்டடின். ஆமா. ஆக்சுவலி அயோடின் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளீனா வைக்கணும்னு சொல்லி அயோடின் யூஸ் பண்ணுவாங்க. ம். ஆக்சுவலி எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து நல்லா கிளீன் அண்ட் ட்ரையா வச்சுட்டா மட்டும் போதும் தொப்புள் கொடிய. அண்ட் அது விழுந்த பிறகையும் நிறைய தடவை எல்லாரும் பஸ்ன்னு நினைப்பாங்க, அது தொடாம வச்சுன்னு இருப்பாங்க. ஆக்சுவலி அது ஜஸ்ட் செப்பரேட் ஆகுற அந்த ஃப்ளூயிட் மட்டும்தான் இருக்கும். டிஷ்யூ. yellow கலர்ல ஒரு ஸ்லைட்லி yellow கலர்ல ஃப்ளூயிட் இருக்கும். ஜஸ்ட் ஆல் வி நீட் டு டூ இஸ் கீப் இட் கிளீன் அண்ட் ட்ரை. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரையா வச்சுட்டா போதும். யூஸ்வலி தொப்புள் கொடியில எதுவும் பிரச்சனை, மீன் தொப்புள்ளையும் தொப்புள் கொடியிலயும் எதுவும் பிரச்சனை இருக்கிறது இல்ல. கரெக்ட். ஐ மீன் ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆகும்போதே ஐ மீன் ஓரளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்துடுறாங்க. தொப்புள் செப்பரேட் ஆகுது. மோரோவர் நீங்க அனாவசியமா பவுடர்லாம் போடும்போது செப்பரேஷன் டிலே ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் கிளீன் பண்றதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பவுடர் ஆயின்மெண்ட்லாம் போடும்போது. அண்ட் தட் இட் செல்ஃப் மே அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நீங்க அந்த க்ரீம் போடும்போதே அதுல நீங்க சொன்ன டஸ்ட் ஒட்டிக்கும். ஸோ குளிப்பாட்டுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பேபி டர்ட்டியா இருக்கு தோணுச்சுன்னா. அண்ட் நான் சொன்னது 2-3 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த ட்ரை ஸ்கின் வராமல் இருக்கிறதுக்கு. பட் ஆப்வியஸ்லி அக்கார்டிங் டு தி பிளேஸ் யூ லிவ் இன், டஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா. அண்ட் வெட் டவல் வைப்பிங் இஸ் அ குட் வே டு கிளீன் த பேபி as well. ஸோ தொப்புல இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப சீரியஸ். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரெட்னஸ் இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட காட்டுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து லிவர்ல அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் இவங்க சொன்ன இந்த நார்மலா உள்ள மஞ்சள் கலர் வந்து ஹீலிங் டிஷ்யூ, அதனால அதுல பிரச்சனை இருக்காது. ஐ மீன் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். ரெட்னஸ் இருக்கு, பஸ் மாதிரி ஆக்சுவலா டிஸ்சார்ஜ் மாதிரி வருதுன்னா யூ ஹவ் டு செக் வித் தி டாக்டர் எனிவே. ஸோ தொப்புள் கொடியை பத்தி கவர் பண்ணியிருக்கோம். குளிப்பாட்டுறத வந்து நீங்க சோப் யூஸ் பண்ண சொல்றீங்களா? ஆக்சுவலி சோப் யூஸ் பண்ணலைன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து குளிக்க வச்ச மாதிரி இருக்காது. ஆமா. ஸோ த யூஸ்வல் கொஸ்டின்ஸ் ஆர், Yes, சோப் sir. யூஸ் பண்ணலாமா, சோப்னா லிக்விட் சோப்பா, யூனோ த Baby specific ஆக்சுவல் products. சோப் பாரா. கரெக்ட். இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார், இந்த பைத்த மாவெல்லாம் யூஸ் பண்ணலாமா, கிராம்ஸ்லா, because that's something that we use in our so these are all questions. ஆமா. அந்த Now பைத்தமா யூஸ் பண்றத soap பத்தி ஐ மீன் பேசிக்கலி. mild. ஆமா, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. Yeah, so soap வந்து வெரி வெரி மைல்டு. ஆக்சுவலி நான் எப்பவுமே சொல்றது, பேபி வெளியே போய் ரொம்ப அழுக்காகிறதெல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி போய் வேலை செஞ்சுட்டு வர்றதெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப மைல்டு சோப் யூஸ் பண்ணாலும் வெரி வெரி மினிமல் சோப் யூஸ் பண்ணா போதும். ப்ரிஃபரபிளி லிக்விட்ஸ் rather than the solid bar, very minimal amount, and just water wash is enough. Sir சொன்ன மாதிரி just water wash is enough. பைத்த மாவு we do have a problem against it, because ஒன்னு அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு எல்லாம் எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி இட் மைட் ஒன்னு அங்கே இங்கே இந்த ஃபோல்ட்ஸ்ல எல்லாம் போய் ஒட்டிக்கலாம், and that itself can be the cause for infection. ரெண்டாவது, it can actually make the baby skin drier. It will remove out, சார் சொன்ன மாதிரி அந்த நேச்சுரல் lubricants எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதனால பைத்த மாவு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஆமா, அதுக்கு இன்னொரு ஃபேக்டர் ஃபுட் சப்ஸ்டன்சஸ். ஆப்வியஸ்லி ஸ்கின் பேரியரை தாண்டி உள்ள போயிடுச்சுன்னா அலர்ஜி வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. பெனிஃபிட் இல்லாம ஹார்ம் இருக்கக்கூடிய இது நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். சோப் ஃப்ரீ கிளென்சர்ஸ் கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட பிஹெச் லெவல், மைல்டர் பேபி ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஐ மீன் இஃப் இட் டசன்ட் சூட் ஆப்வியஸ்லி யூ கேன் சேஞ்ச் அகெயின். அண்ட் பார் சோப் வந்து மோஸ்ட்லி த சோப் கண்டென்ட் இஸ் மோர், and soap is actually going to remove the surface of the skin to some extent. So அதனால தான் ட்ரைனஸ் கூடும். பேபிஸ்க்கு அந்த மாய்ஸ்சரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் வந்ததுன்னா
எக்ஸிமாங்கிற பிரச்சனை வரதுக்குள்ள சான்ஸ் ஜாஸ்தி. இந்தியாவில் உள்ள வெதர்ல கம்மி தான் சான்ஸ் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறத விட, பட் ஸ்டில் ஸ்கின்னோட இன்டாக்ட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப யூஸ்ஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. ஐ மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மூக்கு பிடிச்சு வலிக்க இழுக்கிறது, தலையை மசாஜ் பண்றது, ஐ மீன் வெளியில இருந்து ஆட்கள் வந்து குழந்தை ஃபுல்லா கையை காலை புரட்டி எடுப்பாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஓகே, ஒரு the first part is massage before. அது ப்ராக்டிஸ் ரொம்ப போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம். பட் ஆக்சுவலி அந்த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்றது இட்ஸ் குட். பட் குழந்தைய போட்டு இது பண்ணி இந்த தலையை அமுக்குறது ஆப்வியஸ்லி that is not going to change the shape of the skull. அதே மாதிரி இனிஷியலி குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்கும் மூக்கு. இவென்ச்சுவலி மூக்கு வெளியே வரும். அண்ட் ஜெனட்டிக்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் நம்மளும் இருக்க போறோம். ஸோ ரொம்ப சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அண்ட் யூ மைட் ஆக்சுவலி காஸ் டேமேஜ் பை டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த தலைய ஷேப் பண்றதுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது, மூக்கை எடுத்து விடுறது எல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர். கண்டிப்பா. ஐ மீன் தலையில ரொம்ப விகரசா மசாஜ் பண்ண சில சமயம் அந்த குழந்தை பிறந்த புதுசுல கெஃபலமெட்டோமான கொஞ்சம் ரத்த கட்டி மாதிரி வரும். அது பயப்பட தேவையில்லை. பட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அது சில சமயம் டபுள் ஆகும் சைஸ். வீட்டுக்கு போகட்டும் அது கூடும் இந்த மாதிரி. ப்ளஸ் யாரு மசாஜ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஐ மீன் நீங்க மதரா இருந்து இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் அன்போட பண்றது வேற, வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு அவங்க ப்ரொஃபஷனலா தெரிஞ்சு பண்றேன் பேர் வழின்னு ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க குழந்தைக்கு. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் மசாஜ்னால ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஆனால் நீங்கள் அன்பாக பண்ணும்போது பாண்டிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு சூதிங் ரொட்டீன், உங்களுக்கும் பேபியை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ், பேபிக்கும் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஹாப்பினஸ். ஸோ கீப் இட் ஜென்டில். ஐ மீன் மசாஜ் இஸ் குட், போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது ஓரளவுக்கு அமைக்க விட்டா. பட் ரொம்ப விகரஸாக பண்ணக்கூடாது, ஜாயின்ஸை முறுக்கிற மாதிரி பண்ணாதீங்க. தலையில ரொம்ப விகரஸ் மசாஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னொரு பாயிண்ட், அந்த வெளியேர்ந்த ஆள் வந்து பண்ணும்போது ஆக்சுவலி ஆஸ் டாக்டர்ஸ் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு சொல்றது பேரண்ட்ஸ்க்கு சொல்றது இஸ் வாட் வி பிலீவ் ஸ்ட்ராங்லி இன். ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப்ஸ் தான் நம்ம சொல்றது. இது வந்து தொப்புள் கொடி இப்படி பாத்துக்கணும், மோஷன் போற ஏரியா இப்படி கிளீன் பண்ணணும், what kind of clothes to use. In the small things we keep talking about is something that we believe in. அதே மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷனல், இந்த குளிக்க வைக்கிற ஆளுங்க வரும்போது அவங்களுக்கும் சில பிலீஃப்ஸ் இருக்கு. தலைய வந்து பிடிச்சி அமுக்கி விடணும், மூக்க பிடிச்சி இது பண்ணணும், காதுல மூக்குல வாயில எல்லாம் ப்ளோ பண்ணணும், தென் ஒரு சில அந்த மருந்து கொடுத்துதான் ஆகணும், தொப்புள்ள வந்து இவ்வளோ செஞ்சுதான் ஆகணும், அதே மாதிரி பிரெஸ்ட் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விடணும். சோ இது அவங்க வந்து குழந்தைக்கு தப்பு செய்யணும்னு செய்யல, திஸ் இஸ் தேர் பிலீஃப். அவங்க வந்து இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி செய்யறாங்க. பட் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒன்னொன்னா வி கேன் டாக் அபவுட் இட். ஒன்னு வந்து இந்த பிரெஸ்ட் ஸ்குவீஸ் பண்றது நியூபார்ன் பேபிஸோட. ஆமா, நியோனேட்டல் மாஸ்டைட்டிஸ்ங்கற மதரோட ஹார்மோன்னால வர ஸ்வெல்லிங் அது நார்மலாவே ஒரு 2-3 வீக்ஸ்ல போயிடும். சில சமயம் கட்டி மாதிரி தெரியும், ஆனா அமுக்கும் போது தான் பிரச்சனை வரும். அதுல இருந்து விச்சஸ் மில்க்னு சொல்லுவாங்க, அமுக்கினா மில்க் மாதிரியே வரும். பட் இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு த மதர் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன் போகும்போது தானாகவே போயிடும். அமுக்கும் போது இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஃபியூச்சரா பிரெஸ்ட் டிஷ்யூ டெவலப்மெண்ட் கூட அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ டாக்டர் ஸ்வாதி சொன்ன மாதிரி இவங்க பண்றது நல்ல நம்பிக்கையில பண்றாங்க, ஆனா அவங்க ட்ரெயின் பண்ணி பண்ணல. இதனால வர டேமேஜஸ் அவங்க ஃபியூச்சர்ல பார்க்க போறது இல்லை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ் சரியா போனா கூட இப்போ நீங்க சொன்னீங்க ரொம்ப ஆப்டா. ஐ மீன் மூக்குல ஊதுறது, வாயில ஊதுறது, ஐ மீன் நம்ம வாயில இருக்கிற அளவுக்கு கிருமி வேற எங்கேயுமே இருக்காது. ஸோ அவங்க வெளியில இருந்து வராங்க, எத்தனை வீட்டுக்கு போறாங்க, ஒழுங்கா கை கழுவுறாங்களா? இப்போ கோவிட் டயத்துல எல்லாரும் கேர்ஃபுல்லா இருப்பீங்க, ஆனாலும் கை கழுவுறது, வெளியில இருந்து வர இன்ஃபெக்ஷன் வேற உங்களுக்கு வீட்டுக்குள்ள வரப்போகுது. வாயில உள்ள கிருமிகள், மீன் ஆப்வியஸ்லி இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மொத்தமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சாதாரணமாக ஹை ரிஸ்க் பேபிஸ்ல. ஸோ வெளியிலேருந்து வர ஆட்கள் மூக்கில் ஊதுறது உங்களுக்கு நல்லதில்லை. ஸோ அவங்களோட உழைப்பு கெடுக்கிறதுக்காக நாங்கள் இதை சொல்லலை. பட் நீங்கள் இன்கேஸ் யாரையாவது கூப்பிட்டா கூட அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கண்காணிச்சுட்டு அவங்க உங்களோட டிஸ்கஷனோட பண்ணுங்க, அவ்வளோதான். மூக்கில் ஊதுறது தப்பு. மூக்கில் எண்ணெய் போடுறது வந்து இப்போ குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி செய்ய விடுறதும் இல்லை அதெல்லாம். பட் சிலதெல்லாம் நான் சொன்ன மாதிரி
அவங்க வந்து ரொம்ப ரொம்ப யூனோ அடங்கி ஸ்ட்ராங்கா அதை பத்தி பிலீவ் பண்றாங்க. ஸோ தே ஆக்சுவலி வாண்ட் டு டூ இட். அது செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாத் ருட்டீன் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. மோரோவர் அவங்க So, மோஸ்ட்லி வயசானவங்களா இருப்பாங்க அண்ட் அவங்களோட அந்த ஈகோ டெஸ்ட்ல வந்துட்டு நான் சொல்றதா கரெக்ட்னு ஐ மீன் இந்த correct, அம்மாக்கள் மே நாட் பி ஏபிள் டு அப்போஸ் தம் ஆல்சோ. அவங்க சொன்னா கூட correct. ஒரு ஐ மீன் அந்த டயத்துல குவிக்கா பண்ணிட்டு போயிருவாங்களே ஒழிய நம்ம சொல்றது நடக்காது. ஸோ வெளியில இருந்து ஆட்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, எல்லாம் நீங்களே பண்ண முடியும் கண்ட்ரோலுக்குள்ள. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல போறீங்க டாக்டர் ஸ்வாதி? பாத் பாத் டப் சொல்றீங்களா? இல்ல இப்போ யூசுவலி கிராண்ட் மதர்ஸோட இல்ல மதர்ஸோட கால்ல போட்டு குளிக்க வைப்பாங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? I mean, again, tradition versus இது. But I mean, obviously, if in case the grandmother insists on doing it, you have to be really careful about how you do it. So, நீங்க என்ன சொல்வீங்க அதுக்கு? Correct. I think this is one practice which is okay. நம்ம வந்து ஒப்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. We just have to be careful. அப்படி குளிக்க வைக்கும் போது I think both methods, even bathtubல கூட கேர்ஃபுல்லா தான் உட்கார வச்சு குளிக்க வைக்கணும். Because babies can be very slippery. தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது. ஐ மீன் ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா ஹாட்ல பர்ன்ஸ் ரிஸ்க் இருக்கு. பிளஸ் அந்த ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கூடுதல் போகும். லியூக் வார்ம் வாட்டர் போதும், ரொம்ப தண்ணி சூடா இருக்க கூடாது. அப்புறம் சின்ன குழந்தைங்க வேற ஐ மீன் வேற பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தள்ளி வச்சுக்கணும். என்ன they may burn themselves if they are coming into the picture. Safety proofing. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். ரொம்ப ஹாட்டா ஊத்துனா நல்லது. It actually irons out the kinks in the baby's body. அப்படியெல்லாம் நினைப்பாங்க. But that is not necessary at all. Just lukewarm, tolerable warmth போதும். ஆமா, இன்னும் 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த செஷன்ல we can talk more. Sure. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னது, ஐ மீன் ஆப்வியஸ்லி சொட்டு மருந்து கொடுக்கறது, ஹெர்பல் மெடிசின்ஸ் கொடுக்கறது, அதை பத்தி என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு சார். சில சமயம் கொஞ்சம் காரமான சப்ஸ்டன்சஸ் கூட கொடுப்பாங்க. பட் ஐ மீன் கரெக்ட். கார மருந்து, உர மருந்து எல்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கலி குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு விட்டமின் டி மட்டும் கொடுக்குறோம். பட் அது தவிர வேற எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. தாய்ப்பால்ல பாப்பாக்கு தேவையான சத்தெல்லாம் இருக்குது. மெடிசினல் வேல்யூ என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கு. ஸோ தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, இந்த ஹெர்ப்ஸா இருந்தாலும் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து மெடிசின்ஸ், ஃபார்மகாலஜின்னு சொல்லி நாங்க படிச்சுட்டே இருப்போம். ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல் எல்லாமே தெரியும். இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ் இல்ல யூசுவல் நாட்டு மருந்தோட சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அண்ட் குவான்டிட்டி அது எதுவுமே தெரியாது நமக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் குவான்டிஃபைட். அதனால இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆல் தீஸ் மெடிசின்ஸ். 3வது, இந்த உரைச்சு கொடுக்கறது ஆக்சுவலி ஹைஜீனிக்கா இருக்காது. ஸோ குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். ஸோ வி வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் 6 months எதுவுமே வேண்டாம். டெஃபினெட்லி இந்த ஒரு மருந்தெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. இன்னொரு மேஜர் திங் இருக்கு சார், வசம்பு ஒண்ணு உரைச்சு கொடுப்பாங்க. பிகாஸ் டைஜஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி உரைச்சு கொடுப்பாங்க. 2வது, நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, பிரேஸ்லெட் மாதிரி போட்டு விடுவாங்க. அந்த வசம்பு இஸ் ஆக்சுவலி அ ரூட். ஸோ அது கட் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ரிங் பண்ணிட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டு விடுவாங்க. ஸோ ஆக்சுவலி நான் முதல்ல இருந்தே பார்க்கும்போது ஐ யூஸ் டு வண்டர் இது எதுக்குன்னு. தென் ஐ தாட் அபவுட் இட் அண்ட் பாப்பா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிக் பண்ணும். ஸோ த பாயிண்ட் இஸ் தட் ஓல்டன் டேஸ்ல வசம்பு நல்லது டைஜஷனுக்கு. அதனால இப்படி போட்டு விட்டா அது ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் டைஜஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி தான் போட்டு விட்டு இருந்தாங்க. பட் அகெயின் ஆஃப்டர் ஆல் ஆர் ரிசர்ச் அண்ட் ஆல் தட் வி ஹவ் ஃபவுண்ட் வசம்புக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இட் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ் வித் த இன்டெஸ்டைன். அதனால அகெயின் நாங்க வந்து வசம்பு வாயில கொடுக்கறது, தொப்புள்ள தேய்ச்சி விடுறது, இந்த ஈவன் திஸ் வசம்பு பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது பெட்டர்னு சொல்லுவோம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஐ மீன் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 1-2 மாசத்துல பேபியோட கிட்னி மெச்சூரிட்டி எல்லாமே கம்மியா இருக்கும். அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் இல்லாட்டி ஹெர்பல் மெடிசின்ஸ்ல சில சமயம்
மெட்டல்ஸோட ட்ரேசஸ் கூட இருக்கும். அது உடம்புலேருந்து எலிமினேட் ஆகலைன்னா கிட்னி இன்ஜுரி அந்த மாதிரி பிரச்சனை கூட வரலாம். அண்ட் வசம்பு இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசன் கேஸ்னால வர பிரச்சனை. அது நார்மல்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஐ மீன் கேஸ் ப்ராப்ளம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பீரியட்ல இருக்கும். ஐ மீன் ஓவர் ஃபீடிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணினா ஓரளவுக்கு குறையுமே ஒழிய டோட்டலாக எலிமினேட் பண்ணுறது கஷ்டம். அண்ட் அது ஒரு நார்மல் இதுவாக எடுத்துக்கணுமே ஒழிய ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது. அதை ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் ஃபீடிங் பேட்டர்ன் பற்றி. ஸோ நாங்கள் 2 பேருமே ஃபீடிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலில். யூ கேன் லுக் அட் தட் அஸ் வெல். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எப்படி அதை குறைக்கலாம், நேச்சுரலாக எப்படி குறைக்கலாம். மருந்து யூஸ் பண்ணி ஆகணும்னா கட்டாயம் கிடையாது. அண்ட் டைம் பவுண்ட், இது வந்து பேபியோட டெவலப்மெண்ட் பீரியட்ல உள்ள நார்மல் சேஞ்சு தான். ஸோ பிஃபோர் வி க்ளோஸ், ஐ திங்க் ஒன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ், டிலேட் காட் கிளாம்பிங்கை பற்றி பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸுக்கு அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு கூடினா அவங்க கேட்கும்போது அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ what do you think about delayed cot clamping? Yeah, definitely. I think now that I don't think we can talk about thinking anymore. We have evidence. We have enough evidence to show that it really helps. And if we are talking about delayed cot clamping even in preterms. So for term babies, no doubt at all, we should try and delay cot clamping. பேரண்ட்ஸுக்கு சொல்றதுக்கு ஐ மீன் என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவீங்க? ஐ மீன் ஃபர்ஸ்ட் வேணா டிலேட் காட் கிளாம்பிங் என்னன்னு சொல்லிடலாம். I think delayed cot clamping skin to skin care are two things that if parents are aware, I think they can also insist on both of these in the delivery room. Because I think many young mothers are now aware. பேபிக்கு ரீச் பண்ண வேண்டிய ரத்தம், அதுல மதரோட இம்யூன் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. அந்த 20-30 ml அது மட்டும் இல்ல, ஆக்சுவலி அந்த இனிஷியலி பேபி வெளியே வந்ததும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் this nutrition and oxygen and everything is continuing to flow into the baby. So nammalukku and oru small gap we are getting to settle the baby before all this ceases. So குழந்தை வெளியே வந்த பிறகையும் mother is continuing to nourish the baby. ஸோ ரத்த சோகம் மட்டும் இல்லை, இம்யூனிட்டியும் கூடும். ஐ மீன் ஃபியூச்சரில் உள்ள அந்த ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டெம் செல்லை பற்றி நிறைய படிக்கிறோம். ஆனால் இதுலேருந்து வர ஸ்டெம் செல்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிலேட் காட் கிளாம்பிங் வேற ஒன்றும் இல்லை. நேச்சுரலாக எப்படி காட் கிளாம்பிங் ஆகணுமோ அந்த மாதிரி உடனே பேபி பிறந்த உடனே கட் பண்ணி கொடுக்கக்கூடாது. மினிமம் 30 seconds to 1 minute. 1 minute இஸ் பெட்டர். ஸோ அது ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்ணி கொடுக்கறது முடிஞ்ச அளவுக்கு நல்லது. சில சிச்சுவேஷனில் பண்ண மாட்டாங்க உங்க டாக்டர், அந்த சிச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. பட் இதை பற்றி உங்க டாக்டர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நேச்சுரலாக நடக்க வேண்டியது, குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்த சோகை வராமல் இருக்கும். ப்ரீமெச்சூர் பேபி ஆப்வியஸ்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லுவாங்க. பட் மற்றபடி நார்மல் டெலிவரிஸ்க்கு உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். ஈவன் டாக்டர்ஸில் கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் தட் யூ கேன் ரீச் அவுட் டு தெம். அண்ட் ஃபியூச்சரில் ஐ மீன் ஆப்வியஸ்லி எல்லா பேபிஸ்க்குமே இது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். டாக்டர் ஸ்வாதி சொன்ன ஸ்கின் டு ஸ்கின் கேர், உடனே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் மில்க் அவுட்புட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி அடுத்த செஷனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ், கொஸ்டின்ஸ், ஏதாவது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஆட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் டிஸ்கஸ் பண்ணுறோம் சேர்ந்து. ஸோ பிஃபோர் வி க்ளோஸ், ஒரு குவிக்காக ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? எனிவே வி வில் கேரி ஆன் வித் திஸ் டிஸ்கஷன் அகெயின். So as time permits, நீங்க quick before we close. I think இந்த செஷன்ல மெயினா bath time routines கவர் பண்ணியிருக்கோம். ஆமா. இன்னொன்னு இருக்கு சார், மை வைக்கிறத பத்தி. What is your மை வைக்கிறது ஐ மீன் ஆப்வியஸ்லி அட்வான்டேஜ் கிடையாது. அண்ட் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல உள்ள டிஸ்அட்வான்டேஜ், இன்ஃபெக்ஷன் இன்ட்ரடக்ஷன். நம்ம நார்த் இந்தியாவில் ட்ரக்கோமா அந்த மாதிரி சீரியஸ் டிசீசஸ் கூட வரும், பிளைண்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிப்பா கண்ணுல வைக்க கூடாது ஃபார் ஷுவர். பட் ஒரு ஐ திங்க் நம்ம we should allow the family திருஷ்டி பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். பட் கண்ணுல டெஃபினெட்லி எதுவும் வைக்க கூடாது. So with that we will close this session. Thank you everyone for watching. And again, if you have any questions, put it in the comments.